அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெஸ்ட்டு 42க்கு நம்ம யூனிட் 4 தான்ப்பா கொடுத்துருந்தோம். நியூ சிலபஸ் படி யூனிட் 4ல் என்ன கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பால்ட்டி தான் கவர் ஆகுது. அதோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான்ப்பா எடுத்திருக்கோம். இப்போ வாங்க ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எந்த அரசியல் சட்ட விதிப்படி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்? அதாவது மத்திய அரசுக்குன்னு ஒரு தலைமை வழக்கறிஞர், மாநில அரசுக்குன்னு ஒரு தலைமை வழக்கறிஞர் இருப்பாங்கல்ல, அந்த மத்திய அரசுக்கான தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவர் நியமிக்கிற ஆர்டிக்கல் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் 76. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பல்வந்த்ராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. பல்வந்த்ராய் மேத்தா குழு நமக்கு இந்த பஞ்சாயத்து சார்பாக அமைச்சிருப்பாங்கல்ல, பல்வந்த்ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, ராவ் குழு, சிங்வி குழுன்னு. அதன்படி இந்த பல்வந்த்ராய் மேத்தா குழு எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956. நெக்ஸ்ட்டு, நீதி புனராய்வு முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு. அதாவது நீதி புனராய்வு அப்படிங்கிற முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 14வது குடியரசுத் தலைவர்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் 14வது குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாங்க. 11வது குடியரசாக ஏபிஜே அப்துல் கலாம் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிறகு 12வது பிரதிபா பாட்டீல் அவர்கள், அவங்களுக்கு அப்புறம் 13 பிரணாப் முகர்ஜி, அதுக்கப்புறம் ராம்நாத் கோவிந்த் இருந்திருப்பாங்க. இப்போ திரௌபதி முர்மு அவர்கள் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. ஆர்டிக்கலும் அதுக்குரிய அந்த ஆர்டிக்கலுக்கு எது பொருத்தமானதுன்னு கேட்குறாங்க. விதி 370 ஜம்மு மற்றும் காஷ்மீருக்குரிய சிறப்பு அந்தஸ்தை கூறும். இதை இப்போ நீக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 153 அப்படிங்கிறது ஆளுநர் பற்றி கூறும். 163ங்கிறது முதலமைச்சர் பற்றி கூறும். 170ங்கிறது சட்டப்பேரவை பற்றி தான் பேசும். அப்போ இதில் சரியான பொறுத்துக எதுன்னு பார்த்தீங்கன்னா 3421 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகணும்னா அவங்களோட தகுதிகள் கீழே இருக்கிறதுபடி எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அவன் அவள் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் கரெக்டு தான்ப்பா. உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க இந்திய நாட்டோட குடிமக்களாக இருக்கணும். அப்போ அது கரெக்டு தான். செகண்ட் ஒன் பாருங்கள், அவன் அவள் உயர்நீதிமன்றத்தின் குறைந்தது 5 வருட வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ராங்குப்பா. ஏன்னா உயர்நீதிமன்றத்தில் அவங்க 5 வருடம் நீதிபதியாக தான் பணியாற்றிருக்கணும். வழக்கறிஞர் அப்படிங்கும்போது 10 ஆண்டுகள் வரும். அப்போ இது தவறு. நெக்ஸ்ட் பாருங்கள், அவன் அவள் மாவட்ட நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக பணியாற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலிஜிபிள் வராது. நெக்ஸ்ட்டு, அவன் அவள் 65 வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. இதுவும் ராங்ப்பா. ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 65 வயது. அப்போ 65 வயது அடைந்தவராக இருக்கணும் அப்படிங்கிறது ராங்கு. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் நடக்கும் இல்லைங்களா, அந்த கூட்டத்தொடருக்கு ஒரு கூட்டத்தொடருக்கும் இன்னொரு கூட்டத்தொடருக்குரிய கால இடைவெளி எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 6 மாதங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், பின்வருவனவற்றுள் சரியானதை தெரிவு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் அப்படிங்கிற மாதிரி நாட்டின் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் கரெக்டு தான். செகண்ட் பாருங்கள், நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது அப்படிங்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான்ப்பா. நம்ம நாட்டில் இருக்க நிர்வாக அதிகாரங்கள் எல்லாமே குடியரசுத் தலைவர் கையில் தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்கப்பா. கூற்று பாருங்கள், துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறார் அப்படிங்கிறாங்க. அது சரிதான். ஏன்னா துணை குடியரசுத் தலைவர் அவங்க தான் பதவி வழி மாநிலங்களவையோட தலைவராக இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு அவங்க தான் தலைமை ஏற்பாங்க. அது சரிதான். காரணம் பாருங்கள், அவர் மாநிலங்களவையினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் தவறுப்பா. அவங்க மாநிலங்களவையினால் மட்டும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, மக்களவை உறுப்பினர்களும் அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுல பங்கெடுத்துப்பாங்க. அப்போ காரணம் தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு,
எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியில் இரட்டை ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பா 1919 வரும். இந்த 1935 சட்டத்தின்படி மத்தியில் இரட்டை ஆட்சியும் மாகாணங்களுக்கு வந்து சுயாட்சியும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ராஜ்யசபாவிற்கு ஒதுக்கப்பட்ட பரிந்துரைகளின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? அதாவது ராஜ்யசபாவுக்கு வந்து மொத்தம் 250 பேர் இருப்பாங்க இல்லைங்களா? அதில் வந்து குடியரசுத் தலைவர் அவங்க வந்து எத்தனை உறுப்பினர்களை பரிந்துரையின்படி நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பேர். நெக்ஸ்ட் பாருங்க, சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் அரசியலமைப்பு பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரண்டலுக்கு எதிராக அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 23, 24 தான் வரும். ஏன்னா இந்த 14 to 18 வந்து சமத்துவ உரிமை, 19 to 22 சுதந்திர உரிமை, 25, 28 சமய உரிமை வந்துடும். அப்போ 23, 24 தான் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம். அதாவது ஒரு மாநிலத்தில் வந்து ஆளுநர் வந்து நிர்வாக தலைவராக இருப்பாங்க, முதலமைச்சர் தான் உண்மையான தலைவராக இருப்பாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் ஆளுநர் வந்து உண்மையான நிர்வாக தலைவராக இருப்பாங்க. அது எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசர நிலை காலங்களில் தான் ஆளுநர் வந்து உண்மையான நிர்வாக தலைவராக இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் தவறானவற்றை வந்து கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஆர்டிக்கல் கொடுத்துட்டு அந்த ஆர்டிக்கல் எதற்கு வந்து பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாகுபாட்டை தடுக்கும் உரிமைன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 15, அது சரிதான்ப்பா. கூட்டம் கூடும் உரிமை அப்படிங்கிறது விதி 19, அதுவும் சரிதான். உயிர் வாழும் உரிமைன்னு சொல்லி விதி 14ன்னு சொல்லியிருக்காங்க, அது ராங்ப்பா. ஏன்னா உயிர் வாழும் உரிமை வந்து ஆர்டிக்கல் வந்து 21 தான் வரும், 14 வராது. 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஆர்டிக்கல் தான் வரும். அரசியலமைப்பு மூலம் பரிகாரம் தேடும் உரிமை வந்து விதி 32. இது உச்சநீதிமன்றத்துக்கு வந்து நம்ம அடிப்படை உரிமைகள் வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்ம டைரெக்டாக உச்சநீதிமன்றத்தில் இந்த ஆர்டிக்கல் 32 படி உச்சநீதிமன்றத்தை நாடலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 32. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை அதன் நிறுவனங்களுடன் பொறுத்துக. அதாவது இருக்கிற ஆர்டிக்கல் வந்து எந்தெந்த நிறுவனங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஃபஸ்ட்டு பாருங்க, இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர், அதாவது நம்ம சிஏஜி இருக்காங்கல்ல, அவங்களுக்குரிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 148. நிதி ஆணையம்னு பார்த்தீங்கன்னா 280. நிர்வாக தீர்ப்பாயம்னு பார்த்தீங்கன்னா 323ல் ஏ. மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் பார்த்தீங்கன்னா 315. அப்போ 3241 தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் முதலில் இனவாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி பிரதிநிதித்துவம் வந்து எந்த சட்டத்தில் கொடுத்தாங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1909. நெக்ஸ்ட்டு, இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்வர் குழு, எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்லப்பா. அதன் மூலமாக தான் ஜனாதிபதியை மறைமுக தேர்தல் மூலமாக வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்து யார் யார் கலந்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் ப்ளஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கலந்துக்கிடுவாங்க. இதில் வந்து நியமன உறுப்பினர் வந்து கலந்துக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் சட்டத்தின் ஆட்சி பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கும்போது சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிறது சரிதான். சட்டம் எழுச்சி, அதான் சட்டம் தான் எல்லாத்துக்கும் முதன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க, அதைத்தான்ப்பா சட்டம் எழுச்சின்னு சொல்கிறாங்க, அதுவும் சரிதான். சட்டம் மேன்மையானதுங்கிறாங்க, அதுவும் சரிதான். அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது ராங்குப்பா. ஏன்னா எந்த ஒரு சட்டமும் யாருக்குமே சிறப்பு தகுதியை வந்து கொடுக்காது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற முறைகளில் இல்லாதது, அதாவது நம்ம பாராளுமன்ற முறை இருக்குல்ல, அதன் அடிப்படையில் எது இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை கொண்ட கட்சியின் ஆட்சி அப்படிங்கிறது கரெக்டு தான். ஏன்னா எலெக்ஷன் நடத்தி அந்த எலெக்ஷனில் எந்த கட்சி வந்து பெரும்பான்மையாக வந்து ஜெயிக்குதோ அந்த கட்சி தான் நம்ம பாராளுமன்றத்தில் வந்து ஆட்சி அமைக்கும், அப்போ அது சரிதான். செகண்ட் பாருங்கள், பிரதமரின் தலைமை அப்படிங்கிறாங்க, அதுவும் சரிதான்ப்பா. பிரதமரை தலைவராக கொண்டு தான் வந்து நம்ம பாராளுமன்றத்தின் கீழே வந்து ஆட்சி நடத்துவோம், அதுவும் சரிதான். கீழவையை கலைக்கும் அதிகாரம் வந்து நம்ம பாராளுமன்றத்துக்கு இருக்குது.
சட்டமன்றம் வந்து ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பாராளுமன்றம் வந்து அதை நிறைவேற்றி கீழவை வந்து கலைக்கும் அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா, அது ராங்கு. நம்ம பாராளுமன்ற முறைப்படி யார் யார் வருவாங்கன்னா மாநிலங்களவை, மக்களவை, குடியரசுத் தலைவர் இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட்டு. ஒற்றை தலைமை அப்படிங்கிறது நம்ம இதில் கிடையாது. அப்போ அது ராங்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், 1969 PV ராஜமன்னார் குழு ஏற்படுத்தப்பட்டது. அதாவது ராஜமன்னார் குழு எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்கப்பா. 1969 கலைஞர் கருணாநிதி அவர்கள் பீரியடில் வந்து மத்திய மாநில அரசுகளை அதாவது மத்திய மாநில அரசோட உறவுகளை ஆராய்வதற்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்படுத்தின குழு தான் வந்து இந்த PV ராஜமன்னார் குழு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 18, 1947 தான் வந்து பிரிட்டன் பாராளுமன்றத்தில் நம்ம இந்தியாவுக்கான சுதந்திர சட்டம் வந்து இயற்றுனாங்க. அப்போது இந்தியாவில் அங்கே யார் பிரதமராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளைமன் அட்லி அவர்கள் தான் பிரதமராக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு விதி 51A எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த அடிப்படை கடமைகள் வந்து நம்ம அரசியலமைப்பில் வந்து இருக்காதுப்பா. 42வது சட்ட திருத்தம் 1976 வந்து ஸ்ரன்சிங் கமிட்டி அந்த கமிட்டி போட்டு அவங்க பரிந்துரையின் அடிப்படையில் இந்திரா காந்தி அம்மா அவர்கள் பீரியடில் தான் இந்த அடிப்படை கடமைகள் பகுதி 4A அப்படின்ல 51A அப்படிங்கிற ஒரே பிரிவின் அடிப்படையில் 10 அடிப்படை கடமைகள் வந்து சேர்த்துருப்பாங்க. அதன்படி இந்த 51A வந்து அடிப்படை கடமைகளில் தான் சேர்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பில் எந்த விதி இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் ஆங்கில இந்திய சமுதாயத்தை சார்ந்த 2 உறுப்பினர்களை நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம அரசியலமைப்பு விதி வந்து மக்களவையில் வந்து 2 ஆங்கில உறுப்பினர்கள் வந்து நியமிக்கிறது குடியரசுத் தலைவருக்கும், நம்ம சட்டமன்றத்தில் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் நியமிக்கிறதுக்கு ஆளுநருக்கும் வந்து அதிகாரங்கள் வந்து அளிக்கும்பா. அந்த அதிகாரத்தின்படி மக்களவையில் குடியரசுத் தலைவர் 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை நியமிப்பாங்கள்ல, அதுக்குரிய ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 331. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நீதி புனராய்வு முறை பெறப்பட்ட நாடு எதுனா அமெரிக்காவில் இருந்து தான் நீதி புனராய்வு முறை பெற்றிருக்கோம். அம்பேத்கர் அவர்கள் வந்து அரசியலமைப்பு வந்து எழுதும்போது 60 நாடுகளில் இருக்க அரசியலமைப்பு வந்து பார்த்துட்டு 64 லட்சம் செலவின்படி 2 வருஷம் 11 மாதம் 18 நாளில் எழுதி முடிச்சிருப்பாங்க. ஒரு நாட்டில் இருந்து ஒன்று எடுத்திருப்பாங்கப்பா. அதன்படி நீதி புனராய்வு அப்படிங்கிறத அமெரிக்காவிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 1946 ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவில் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? அதாவது 46 வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அமைச்சரவை தூதுக்குழு வந்து நியமிச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு வந்து நியமிக்கப்பட்டதில் எத்தனை பேர் அதில் உறுப்பினர்களாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் தான். இதில் யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்ஸு, பெத்திக் லாரன்ஸு, அலெக்சாண்டர், இவங்க 3 பேரும் தான் வந்து அந்த அமைச்சரவை தூதுக்குழுவில் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் அப்படின்னு கூறும் அரசியலமைப்பு விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா 21A அப்படிங்கிற விதி தான் வந்து 6 முதல் 14 வரையிலான குழந்தைகளுக்கு வந்து இலவச கட்டாய கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம TPSPயில் இருக்க 45வது உறுப்பு வந்து திருத்தம் செய்யப்பட்டு இந்த 21A அப்படிங்கிறது 86வது ஆர்டிக்கல் 2002 வந்து அடிப்படை உரிமையில் கொண்டு வந்து வச்சுருப்பாங்கப்பா. இதன்படி வந்து 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு வந்து இலவச கட்டாய கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான். நெக்ஸ்ட்டு 59வது அரசமைப்பு திருத்த சட்டம் 1988 மக்களின் எந்த உரிமை மீது தடைகளை விதித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநபரின் வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை, அந்த ஆர்டிக்கல் 21 இருக்கு இல்லைங்களா, அந்த உரிமை மீது தான் தடையை வந்து விதித்தது இந்த 59வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1988. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவில் உள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்துடைய அமர்வுகளின் எண்ணிக்கை. நமக்கு மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் இருக்குல்ல, அதோட அமர்வுகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 17. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் எவை சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கலும் அதுக்குரிய அமைப்பும் கொடுத்துருக்காங்கப்பா. அதன்படி எது பொருந்தாது அப்படின்னு பார்க்கலாம்.
விதி 280 வந்து நிதி ஆணையம், அது சரிதான். விதி 315 மத்திய தேர்வாணையம், அதுவும் சரிதான். விதி 324 தேர்தல் ஆணையம், அதுவும் சரிதான்ப்பா. 328 தாழ்த்தப்பட்டோருக்கான தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்கிறாங்க, தேசிய ஆணையம் சொல்கிறாங்க, அது ராங்ப்பா. தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் அமைக்கிறதுக்கு குடியரசுத் தலைவருக்கான சிறப்பு அனுமதி வந்து இருக்குது, அது 340. இந்த 328 அப்படிங்கிறது பாராளுமன்றத்துக்கான சிறப்பு விதி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பில் 42வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுதுனா 1976. இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் வந்து இந்திய உச்சநீதிமன்றம் வந்து அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மைய ஊழல் தடுப்பு ஆணையத்தை நியமனம் செய்பவர், அதாவது மைய ஊழல் தடுப்பு ஆணையம் இருக்குல்ல, அந்த ஆணையத்தை நியமனம் செய்பவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். 52வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் 1985 எதை குறிக்கிறது? 1985 52வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வந்தாங்க. அது எதை பற்றி கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம், அதை பற்றி தான் கூறும். 10வது அட்டவணையில் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ராஜ்யசபாவின் 1/3 உறுப்பினர்கள் டேஸ் ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர்னு சொல்கிறாங்க. ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒரு கலைக்க முடியாத அமைப்பா, அது எப்போவுமே இருக்கும். அதில் எப்படி அது கரெக்டாக அந்த மாதிரி கலைக்க முடியாமல் அப்படியே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் 1/3 உறுப்பினர்கள் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஓய்வு பெறுவாங்க. அதன் அடிப்படையில் தான் அது நிரந்தர அவையாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 250 பேர் தான் மாநிலங்களவையோட மொத்த உறுப்பினர்கள். இதில் 238 உறுப்பினர்கள் வந்து நம்ம சட்டமன்றத்திலிருந்து தேர்ந்தெடுத்து போவாங்க. மிச்சம் 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர்கள் வந்து நியமன உறுப்பினர்களாக நியமிப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார்? உயர்நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 வயதுப்பா. உச்ச நீதிமன்றம்னு பார்த்தீங்கன்னா 65 வயது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. வரவு செலவு கூட்டத்தொடர் எப்பன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டு மே மாதம் வரைக்கும் தான் வரவு செலவு கூட்டத்தொடர் நடக்கும். பருவகால கூட்டத்தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம். பண மசோதான்னு பார்த்தீங்கன்னா மக்களவையில் மட்டும்தான் பண மசோதா வந்து அறிமுகப்படுத்த முடியும். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பர். அப்போ 2, 3, 1, 4 தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1958 வந்து தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து அமல்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 44. அடிப்படை உரிமையில் தான் வந்து அந்த சொத்துரிமை இருந்துச்சுப்பா. 44வது சட்ட திருத்தம் 1978 படி அதை வந்து இந்த சொத்துரிமையை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டு சாதாரண சட்ட உரிமையை வந்து 307 வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 6. இருக்கும்போது 7 இருந்திருக்கும். அந்த சொத்துரிமையை மைனஸ் பண்ண பிறகு 6 உரிமைகள். இப்போ வரைக்கும் 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கூற்று பாருங்க. இந்திய நாடாளுமன்றம் ஈரவையை கொண்டதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிதான்ப்பா. ஏன்னா நம்ம நாடாளுமன்றம் மாநிலங்களவை மக்களவை அப்படின்னு சொல்லி ரெண்டு அவைகள் இருக்குல்ல, அது சரிதான். காரணம் பாருங்க. கீழவையான மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான்ப்பா. அப்போ இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ஆர் என்பது ஏ என்பதன் சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் இணைகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தான்ப்பா கொஸ்டின் சரியாக படிக்கணும். இப்போ சரியானதுன்னு வரைக்கும் படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ராங்காக போயிடும். அவங்க கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த அல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கொஸ்டினை தெளிவாக படிச்சிருங்க. இதில் பாருங்கள். கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறுப்பா. கூட்டாட்சி முறை அப்படின்னு பார்த்தாலே நமக்கு அங்கே அதிகார பகிர்வு வந்து வந்துடும். அது வந்து ஒற்றைத்தன்மையில் வந்து வராது. அப்போ அது ராங்கு. எழுதப்பட்ட அரசியலமைப்புங்கிறது விதிமுறைகள் நூல் வடிவில் எழுதப்பட்டவையாக இருக்கின்றனங்கிறாங்க. அது சரிதான். நாடாளுமன்ற முறை அரசாங்கம்ங்கிறது மக்களவை மாநிலங்களவை ரெண்டும் சேர்ந்தது தான் நாடாளுமன்ற அரசாங்கம். அப்போ அது சரிதான்.
சமத்துவ உரிமை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை, அதுவும் சரிதான். அப்போ இதில் எது ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான். நெக்ஸ்ட் பாருங்கள், நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி அவர்கள் தான் நிதி ஆயோக்கின் தலைவராக இருப்பாங்க. திட்டக்குழுக்கு மாற்றாக கொண்டு வந்தது தான்ப்பா இந்த நிதி ஆயோக். ஜனவரி 1, 2015 படி கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மாநிலங்களவையிலோட மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 250 பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதி மசோதாக்கள் மாநிலங்களவையில் எத்தனை நாட்கள் தாமதப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா 14 நாட்கள் நிதி மசோதா மாநிலங்களவை தாக்கல் படுத்தலாம். இந்த நிதி மசோதாவை மக்களவையில் மட்டும்தான்ப்பா நம்ம அறிமுகப்படுத்த முடியும், மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது. இந்த நிதி மசோதா அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே நம்ம குடியரசுத் தலைவர் அவர்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஒரு மசோதா நிதி மசோதாவா இல்லை வேற மசோதாவா அப்படிங்கிறத முடிவெடுக்கிற உரிமை சபாநாயகர் அவர்களுக்கு தான் இருக்குது. இந்த நிதி மசோதா மாநிலங்களவையில் 14 நாட்கள் தான் தாமதப்படுத்த முடியும். 14வது நாட்களுக்கு அப்புறம் 15வது நாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த மசோதா நிறைவேறியதாக அறிவிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரோட அதிகாரங்கள் இணையாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுக்களை கவனத்தில் கொண்டு அடிப்படை கடமை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. இது தெளிவாக தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த கொஸ்டின்? இந்திய அரசியலமைப்பில் ஒரு பகுதியாகவே எப்போதும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், ஃபுல்லாக படிச்சிருங்க. லாஸ்ட்டில் எது சரியானதுன்னு தான்ப்பா கேட்டிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்திருக்காது. ஏன்னா அது 42வது சட்ட திருத்தம் மூலமாக தான் சேர்த்துருப்பாங்க. அப்படிங்கும்போது அது ராங்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அது சரிதான். இது இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஆணையாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது தவிர்க்க முடியாத ஆணையெல்லாம் இருக்காதுப்பா. நம்ம இந்திய நாட்டில் இருக்க ஒரு குடிமகனுக்குமான அடிப்படை கடமைன்னு மட்டும்தான் சொல்லணும். இது தவிர்க்க முடியாத ஆணை அப்படின்லாம் சொல்லாது. அப்போ அதுவும் ராங்கு தான். அப்போ இதில் எது சரியானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் ஒன் மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட் பாருங்கள், மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவாங்க. அவங்க துணை குடியரசுத் தலைவராக இருக்கும் பட்சத்தில் பதவி வழி தலைவராக மாநிலங்களவை கூட்டங்களுக்கு அவங்க தலைமை தாங்குவாங்க. அவங்களுடைய சம்பளம்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை தலைவருக்குரிய சம்பளத்தை தான் வாங்குவாங்களே தவிர அவங்களுக்கு துணை குடியரசுத் தலைவருக்குன்னு தனியாக ஒரு சம்பளம் கிடையாது. நம்ம நாட்டினோட 2வது உயர்ந்த குடிமகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியலமைப்பு பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 370. இந்த விதி 370 இப்போ சட்ட திருத்தத்தின்படி இதை நீக்கிட்டாங்கப்பா. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு வச்சு கூட அவங்க கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 370 ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 2019 ஆகஸ்ட் மாதம் இதை சட்டத்திட்டத்தின்படி இதை நீக்கிட்டாங்க. சரிங்களா? இதோட நம்ம யூனிட் 4ல் உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருந்தாம்ப்பா. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.